சென்னை பெருநகர காவல் ஆணையர் சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் பதிவான 284 போதைப்பொருள் வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 2449.37 கிலோ கஞ்சா சென்னை பெருநகர காவல்துறையால் அளிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரஃபீக், விவரங்களை சொல்லுங்க. சென்னை பெருநகர காவல் ஆணையர் போதைப்பொருள் ஒழிப்பு சமீபத்தில் சென்னை பெருநகர காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள், செயற்கை பொருட்கள் மற்றும் உணவியல் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவில் பெற்று அங்கீகாரப்படுத்தப்பட்ட இடத்தில் அனைத்து சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட வழிமுறைகள் மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமுல்ராஜ் அவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு மூலமாக தலைவர் சென்னை பெருநகர கூடுதல் காவல் ஆணையர் தலைமையில் பாபு அவர்கள் தலைமையில் தான் மேற்பார்வையில் குழு உறுப்பினர்கள் மூலமாக சக்திவேல் துணை ஆணையர் துணைநிதி பிரிவு தேவராஜன், உதவி இயக்குனர் தடைய அறிவியல் ஆகியோர் தலைமையில் குழுவின் மூலமாகத்தான் போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் அவர்களுக்கான பல்வேறு காவல் நிலையங்களில் தாக்கலான பிடிப்பட்ட 784 போதைப் பொருட்கள் வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 2.449 கஞ்சா எடை கொண்ட போதைப் பொருட்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள டிஜே மல்டி நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் அனைத்து சூழல் மற்றும் சட்ட வழிமுறைகளுக்கு உட்பட்ட அறிவியல் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்கள் பாதுகாப்பிற்கும் பொது சுகாதார மூலமாக மற்றும் பாதுகாப்பு நிலை நிறுத்துவதற்கும் போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்கள் மற்றும் வலைப்புகளுக்கு எதிராக சென்னை காவல்துறையினர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி தொடர்ந்து இந்த குற்ற சம்பவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபடாத வகையில் இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் ஒரு இருக்கக்கூடிய சென்னையில் மற்றும் 126 காவல் நிலையங்கள் உட்பட்டது. அதில் போதைப் பொருட்கள் கடத்தலுக்காக இருக்கக்கூடிய தனி கண்காணிப்புகளுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் சந்தேகத்துக்கு இடமான இருக்கக்கூடிய வாகனங்கள், கனநகர வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஆகிய வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்த அவர்கள் ஆந்திரா மாநில ரயில் மூலியமாக சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் வரக்கூடிய நபர்களை மதுஅமலாக்கத்துறை போலீசார்கள் மூலம் அங்கங்கே கண்காணிக்கப்பட்டு உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து போதைப் பொருட்களும் கஞ்சா மற்றும் இருக்கக்கூடிய கஞ்சா சாக்லேட், கஞ்சா ஆயில் ஆகிய பல வகையான போதைப் பொருட்களை ஒரு இடமாக வைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதன் பிறகுதான் இருக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தின் மூலமாக அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக்.